பொங்கல்ல காரமே இருக்காது, கொஞ்சம் காரம் இருந்தாலாவது சாப்பிட்டு பார்க்கலாம். விட்டுருவோமா நாங்க? இந்த புளி பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல புளிப்பு காரத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதுக்கு தோதா ஒரு டாங்கர் பச்சடி. ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? நெல்லிக்காய் அளவு புளிய 2.5 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி தயாரா வச்சுக்கோங்க. இன்னைக்கு இங்க நான் 1/2 கப் அளவு சீரக சம்பா அரிசி பயன்படுத்துறேன். நீங்க எந்த பச்சரிசியும் பயன்படுத்தலாம். கழுவி 10 நிமிஷம் முன்னாடி தண்ணி வடிச்சு வச்சுக்கோங்க. டாங்கர் பச்சடிக்கு 1/4 கப் உளுத்தம் பருப்பை செவக்க வாசனை வர வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 20 வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்து வேர்க்கடலை 3/4 வாசி வறுபட்டதும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தொடர்ந்து வறுத்துட்டு புளிக்கரசல சேர்த்து நல்ல கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு 8 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இது வேகறதுக்குள்ள டாங்கர் பச்சடிக்கு நாம வறுத்து வச்சிருக்க உளுத்தம் பருப்பை இந்த மாதிரி ஃபைனா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம் அடங்கினதும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் பக்குவமா வெந்திருக்கும். தேவைப்பட்டா கொஞ்சமா வெந்நீர் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த பதத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. பச்சடிக்கு 1/2 கப் தயிர்ல 2 டேபிள் ஸ்பூன் பொடி, சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து தாளிப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க.